லட்சுமி அம்மா ஜெயிக்கணும். ஃபைனல் மேட்ச்ல லட்சுமி அம்மா தான் ஜெயிக்கணும். ஒரு வழியா லட்சுமி அம்மாளோட லமினி அம்மாளோட ஸ்பெயின் டீம் வந்து FIFA 2026 வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ண டீமுக்கு கேஷ் பிரைஸா பாத்தீங்கன்னா இந்தியன் ரூபாய் மதிப்புக்கு 491 கோடி கொடுத்திருக்காங்க. செகண்ட் பிளேஸ் இருக்கிற அர்ஜென்டினாவுக்கு 327 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. இவ்வளவு கேஷ் பிரைஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த FIFA 2026 வேர்ல்டு கப்ல நடந்த பிசினஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு தலையே சுத்திரும். அது சிம்பிளா சொல்றேன் கேட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபைனல் மேட்ச் நடந்துச்சு பாத்தீங்களா, அந்த ஃபைனல் மேட்ச்ல மட்டும் அங்க இருந்த ஆடியன்ஸ் 70,000க்கு மேற்பட்டவங்க. அதோட ஸ்டார்டிங் டிக்கெட் பிரைஸே பாத்தீங்கன்னா இந்தியன் மதிப்புக்கு 2 லட்சம் ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகி 11 லட்சம் வரைக்கும் இருந்திருக்கு. இது அபிஷியலா. அன்அபிஷியலா பிளாக்ல டிக்கெட் வைப்பாங்க பாத்தீங்களா, அதாங்க இந்த ஐபிஎல் வந்து பிளாக்ல டிக்கெட் வைப்பாங்களா, அந்த மாதிரி பிளாக்ல 28 லட்சம் ரூபாய் வரைக்கும் டிக்கெட் வித்துருக்காங்க. அதையும் வந்து நிறைய பேர் வாங்கி பார்த்துருக்காங்க. அப்படி ஆவரேஜா 5 லட்சம் ரூபாய் ஒரு டிக்கெட் கால்குலேட் பண்ணா கூட 3000 இருந்து 3500 கோடி ரூபாய் வந்து பிசினஸ் நடந்திருக்கு. இது வெறும் டிக்கெட்ல மட்டும். அது போக ஃபுட், ஜெர்சி, ஃபுட்பால், அப்புறம் ஷூ, இது மாதிரி அது சம்பந்தப்பட்ட நிறைய வர்த்தக பொருட்களும் வந்து வியாபாரம் ஆயிருக்கு. இது போக பிராண்டட் கொலாபரேஷன், அதுக்கப்புறம் வந்து சேட்டலைட் ரைட்ஸ், இது மாதிரி பாத்தீங்கன்னா பல வழியில வந்து பிசினஸ் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த FIFA 2026 வேர்ல்டு கப்ல மட்டும் பாத்தீங்கன்னா இந்தியன் மதிப்புக்கு 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்து பிசினஸ் நடந்திருக்கலாம். இது வந்து அபிஷியலா தான். இது அன்அபிஷியலா கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடிக்கு வந்து மேல போக. அப்போ அவ்வளவு அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணும்போது இந்த கேஷ் பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க.